ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவரிவன். இன்னைக்கு கேரளாவில் எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையிலேயே வெளியில் போயிட்டு காய்கறி மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். மீன் சிலேபி மீன் தான், வண்டியில் தான் வந்திருந்து. சூப்பரான மீன் கிடச்சிருச்சுங்க. இது க்ளீன் பண்ணுறது தான் அடுத்த வேலை. இன்னைக்கு ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப்புக்கு இருக்கிறாங்க. என்னென்னா எப்போவுமே நம்ம தனியாக நின்று வேலை செய்யும்போது யாரோட சப்போர்ட்டுமே கிடையாது. தனியாக உட்காந்து தான் மீன் கழுவணும், அதே மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். ஆனால் ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அவங்க வந்தனால எனக்கு பாதி வேலை மிச்சமாக இருந்துச்சு. சீக்கிரமாகவே மீனெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். மீனுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் எங்களுக்கு காவல் நிற்கிறாங்கன்னு. அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்து இந்த சிலேபி மீன் இந்த மாதிரி ஆற்று மீன் கழுவும் போது கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவுனா சுத்தமாக அதில் அழுக்கு கிருமி எல்லாமே போயிடும். ரொம்ப நல்லாவும் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்ல வெள்ளை வெளையன்னு இருக்கும். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் தான் இன்னைக்கு குழம்பு தாளிக்க போறாரு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கடாய் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துருக்காங்க. கண்டதெல்லாம் போடுவாங்க, ஆனால் அந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயம் கடுகு போட்டு பொரிஞ்சது. இப்போ வரமிளகா போட்டிருக்காங்க 5-6. அதுக்கப்புறம் நல்லா பொரியணும். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா முருக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன போடுறாருன்னா பச்சை மிளகாய் 4-5 பச்சை மிளகாய் போடுறாரு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் டு 4 ஸ்பூன் வரைக்கும் குட்டி ஸ்பூன்ல தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா தனியா தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் அள்ளி அள்ளி போடும். அவங்களுக்கு காரம்னா ரொம்ப மீன் குழம்புனா காரமாக தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. காரம் புளி எல்லாம் போட்டு தான் வைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. புளி தண்ணியை ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி தண்ணி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கோம். புளியும் உரப்பா தான் சேர்த்துருக்காரு. புளி காரமெல்லாம் போட்டாதான் அது மீன் குழம்புன்னு சொல்லிட்டு இப்போ கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்கி விட்டுக்கிறேன். இப்போ சிலேபி மீன் கொஞ்சமாக நேற்று வாங்கின மத்தி மீன் இருந்துச்சு, குட்டி மத்தி. ஸோ அதையும் போட்டு தான் இன்னைக்கு குழம்பு செய்ய போகிறேன். இது வறுக்கறதுக்காக எடுத்து வைக்கணும். தேங்காய் ஒரு காவாசி, ஒரு தேங்காயோட காவாசி எடுத்துட்டு 2 தக்காளி பழம் போட்டு அரைச்சி வச்சிருந்தேன். அதையும் அவர் ஊற்றிக்கிறாரு. இப்போ நல்லா கொதி வரணும். இந்த மிக்ஸை ஊற்றினதுக்கு அப்புறமா நல்லா மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு ஒரு 5 நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு இன்னைக்கு காம்பினேஷனாக உப்புமாவை தான் செஞ்சுருந்தோம். மீன் குழம்பு செஞ்சாலே எங்களுக்கு உப்புமா சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். காலையிலே சுட சுட உப்புமாவோட நல்ல காரசாரமான மீன் குழம்பு சேர்த்து தான் இன்னைக்கு கேரளாவில் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோவும் ரெசிபீஸும் பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கேரளா ஃபுட்டும் உங்களுக்கு பிடிக்குன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரைக்கும் உங்களிடம் டாடா பை பை, see you.